ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இட்ஸ் டபுள் நெக்ஸ்ட் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 பண்டிலோட பார்த்திங்கன்னா இது போட்டிருந்தோம், ஸ்பெஷல் மூவ்ஸ் என்ன, ஸோ அதோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா அது எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா எந்தெந்த பண்டில்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி பண்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, லெஜெண்ட்ரி செட்ஸ். ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதுக்கு பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அது என்னன்ட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு செட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தியா, பொசஸ்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட பவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஷேடோ அபிலிட்டி கொடுத்துரும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு ஃபுல்லாக இருக்கும், அது பாட்டுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பவர் அதுக்கு. ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் இது பார்த்திங்கன்னா இருக்கும். அது பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்பியர்ஸ் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வெளியே சிம்பிள் போட்டிருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதே சிம்பிளில் பார்த்திங்கன்னா ஸ்பியர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு செட் வச்சுருக்கேன் பார்த்திங்களா. ஸோ நான் ஓரளவுக்கு தான் அது லெஜெண்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஷேடோ இருக்கா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், மொத்தம் 3 டைப் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 3 டைப் ஆஃப் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா காயின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பியர் இருக்குது. ஓகேங்களா. இந்த 3 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் லிக்விடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது 3 பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகும் ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்பியர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கிளைம் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் தனியாக சேர்த்துனீங்க அப்படின்னா தனியாக கிளைம் பண்ணோம் வாங்குகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு செட்டாக ஒரு பேக்கில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருப்பேன். இந்த ஏரோன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எபிலிட்டி எதுவுமே இல்லை. ஸோ நான் இங்கே பார்த்திங்கன்னா வார்ஹேமர் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட பாஸே இவர் தான். ஸோ அவரோட வெப்பன் தான் அது. ஸோ அவருக்கான பாஸ் பார்த்திங்கன்னா அந்த சுத்தியிலோட நடந்து வருவோம், அடிச்சுட்டு கீழே நம்ம விழுந்ததுக்கப்புறம் மேலே தலையில் அடிப்பான் பார்த்தியா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெஷல் பவர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லெஜெண்டரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் மூவ்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் மூவ்ஸ் எதுக்காக அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸோ முடியாத டைமில், அதாவது பார்த்திங்கன்னா அது அந்த பண்டலோட எப்படி சொல்கிறது, லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டேமேஜ் கொடுக்க முடியல, ஐ மீன் கொஞ்சம் தூரமாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவனை டக்குன்னு பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹெல்டர்ஸ் லயன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஆல்ரெடி 3 வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே வச்சுருக்கேன். அது இதுக்கு மேலே தான் கிளைம் பண்ணணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம 3rd லெவலுக்கு தகுப்பிடலாம். மொத்தம் 6 லெவல் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பண்டில் ஆர் செட்டுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பியர்ஸு, லிக்விட்ஸ், ஜெம்ஸு, அதுக்கப்புறம் அந்த டோக்கன்ஸ். ஸோ அதெல்லாம் தேவைப்படும். ஜெம்ஸ் தேவையில்லை, ஐ மீன் அந்த டோக்கன்ஸ் தான் ஜெம்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ முன்ன சொன்ன மாதிரியே தான் அதில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் லிக்விட். ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கலரு, மொத்தம் 3 கலர் செட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அதிலே கொடுத்துருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பண்டில், இந்த பண்டில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுக்கு ஸ்பெஷல் மூவ்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கான்னு தெரில, ஏன்னா அதோட டோக்கன் நான் கிளைம் பண்ணுவேன். இந்த செட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். ஸோ 2nd லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மூவ்ஸே கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் லெவல் பண்ணிங்க அப்படிங்கிறது அதுக்கான ஸ்பெஷல் மூவ் பார்த்திங்கன்னா மேலே காட்டும். இப்போது நான் ஒரு செட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதையே நான் எக்யூப் பண்ணிட்டு நான் ஒரு பேட்டில் போகிறேன், ட்ரைனிங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த செட்டு தான் எக்யூப் பண்ணியிருக்கணும். மேலே ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா மேலே காட்டும். சப்போஸ் காட்டல அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மூவ்ஸே கிடையாது. ஓகேங்களா. ஃபஸ்ட் லெவல் இது பண்ணிங்கனாலே ஸ்பெஷல் மூவ்ஸ் அன்லாக் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட பவரோட 2nd லெவல் பார்த்ததுக்கப்புறம் இதோட பவர் என்னென்னா லேண்ட்மைன் வைப்பான். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வைப்பான் லேண்ட்மைனு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச வெப்பன் பார்த்திங்கன்னா இந்த வெப்பன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சு அண்ட் ஷார்ட் ரேஞ்சு ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இந்த ஃபேன் கூட ஓகே தான். இதில் மொத்தம் செட்டையும் போட்டுக்கோங்க.
ஏன்னா எல்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செட்டாக போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் இது கூட நல்லா இருக்கும். இந்த வெப்பன் கூட நல்லா தான் இருக்கும். இந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது கொடுக்கல, ரேஞ்சும் அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீடும் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வார் ஹேமர். ஸோ இது நல்லா தான் இருக்கும். நான் இப்போ கூட அதை தான் யூஸ் பண்ணுவேன் டைம் கிடச்சேன். ஸோ எக்யூப் பண்ணிட்டு போயிட்டு ட்ரைனிங்கு ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டுருப்பேன். மற்றபடிக்கு இது கூட ஏன்னா இதை வச்சு தான் ஒரு பாஸையே அடித்தேன். பாஸையே அடித்தேன்னா ரொம்ப பெருமையாலாம் இல்லை. ஐ மீன் வெப்பன்ஸ் நம்ம எவ்வளோ எக்யூப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடிக்கலாம். ஏன்னா டேமேஜ் வந்து நிறைய கொடுக்கும் நம்ம நார்மலாக அடிக்கிறதுக்கும். இப்போ கிரிட்டிக்கல் ஹிட்லாம் அடித்தோம் அப்படின்னா வெப்பன் ஹை லெவலில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதாயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாகவே ஒரு டைப் கொடுத்துருந்தாங்க இந்த சைட்டு. இதுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெம்ஸு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஹவர்ஸ் வந்துருங்க. ஸோ ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் ஹவர்ஸ் முடிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த இது இருக்குது பார்த்திங்களா, பார்ட்டிகல்ஸு அதெல்லாம் தருவானுங்க. ஸோ மேபி நீங்கள் நெட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நெட்டெல்லாம் விளையாட முடியாது, நெட் வச்சு தான் விளையாட முடியும். ஐ மீன் அந்த ஆட்ஸ் பிளாக்கர்லாம் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா போனஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ ஆடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தருவானுங்க பின்னாடி. ஓகேங்களா? அதாவது இதில் ஒன்று மட்டும் தர மாட்டானுங்க, ஒரு 3 இது வந்து பார்த்திங்கன்னா தருவானுங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஸ்டோருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் வார்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃப்ராக்ஷன் வார்ஸுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இதில் 3 செட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பியர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிளைம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் சொல்கிறேன். இந்த செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருந்தேன். ஸோ இங்கே இன்னொரு செட் இருக்குது ஆக்டோபஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் இன்னொன்று அந்த ஷேடோ பவர் கொடுக்கும் பார்த்திங்களா, ஸோ இந்த பண்டல். நெக்ஸ்ட் இந்த ஆக்டோபஸ் எங்கே இருக்குது? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்பியர்ஸ் மட்டும் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 10 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க லிமிட்டு. ஸோ அதனால் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வெஸ்ட்டு மட்டும் தான் நான் என்ன கிளைம் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் கூட கிளைம் பண்ணிட்டேன். வெஸ்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்பியர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த டோக்கனும் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டோக்கன் கொஞ்சம் ரேர் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ஷன் வார்ஸில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவே கொடுத்துருவாங்க. இந்த பேக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ஸ்பியர்ஸ் தேவைப்படும்போது ஸ்பியர்ஸு. பட் என்னென்னா இன்னும் பாருங்க 15 டேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க லூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவாங்க. ஓகேங்களா? வேறு செட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பானுங்க, லெஜெண்டரி செட்ஸு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணி இதை வாங்கிட்டேன்றவங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு இதுவே வாங்கலை அப்படின்னா போய் கிளைம் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? போய் ஃப்ராக்ஷன் வார்ஸ் முடிச்சிங்கன்னா தான் தருவாங்க அந்த டோக்கனும். ஓகேங்களா? அந்த மேலே 40, 15 இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த டோக்கன் வந்ததுன்னா ஃப்ராக்ஷன் வார்ஸ் முடிக்க தருவானுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு மொத்தம் 6 பேட்டில் இருக்குங்களா? ஸோ 6 பேட்டில் முடிச்சிங்கன்னா தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டோக்கன்ஸ். ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுப்பானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ வேறு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுப்பானுங்க, அந்த ஜெம்ஸு டோக்கன்ஸு அதெல்லாம் கொடுப்பானுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாஸ்க் முடிக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஸ்பேஸ் புதுசாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ கிளைம் பண்ணது இல்லாமல் புதுசாக இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ செட்ஸை சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். see you soon next video guys. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதிலே சொல்லிட்டோம் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒன்று மட்டும். ஸோ அதை மட்டும் பாருங்கள். ஆமாம் கைஸ், இன்னும் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம், சொல்ல மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஒரு செட்டும் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு செட்டும் வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேடோ பவர் யூஸ் பண்ணி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாங்க அப்படின்னா தான் ஒரு செட்டாக எக்யூப் பண்ணும்போது அதோட ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணிங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பவர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மேலே கட்டுறது பார்த்திங்களா 4488. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்ஸு. ஓகேங்களா? நீங்கள் அடிக்கும்போது டேமேஜும் அவனுக்கு நிறைய விழும். அட் த டைம் நீங்கள் ஸ்பெஷல் மூவ்ஸ் யூஸ் பண்ணும்போதும் நிறைய விழும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். ஃபுல்
செட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு, வெப்பனு, அதுக்கப்புறம் அந்த தூக்கி போடுவோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்தி இது பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து இதை டேரெக்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஒரு செட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வெஸ்ட்டில் அதே மாதிரி அதோட 4 இதையும் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மொத்தமாகவே 4 தான் இருக்கும். ஸோ இந்த 4மே எக்யூப் பண்ணிட்டு அதை லெவலோ பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டேமேஜும் நிறைய விழும். அது அட் த சேம் டைம் நம்மளாலையும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ see you soon next video guys.